இன்றைய ஆய்தெழுத்து நீட்சியில் ஒரு முக்கியமான விவாதத்தை நடத்திருக்கின்றோம். வெளியுறவு கொள்கை, இந்த ஒரு வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது மோடி அரசாங்கத்துடைய ஒரு பிரையாரிட்டியாகத்தான் தொடக்க நாளிலிருந்தே பார்க்கப்பட்டது. சார்க் தலைவர்களை தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு அழைத்தார். அதுல பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபும் அடக்கம். ஆகிய காரணத்தினால் இந்தியா பாகிஸ்தான் உறவில் ஒரு புதிய அத்தியாயம் உதயமாக இருக்கிறது, உதயமாக கூடும் அப்படின்னு தான் நம்பப்பட்டது. ஆனால் பாகிஸ்தானுடைய நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இந்திய காஷ்மீர் பிரிவினைவாதிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த, இந்தியாவில் சில குழப்பங்களை விளைவிக்கவே பாகிஸ்தான் தொடர்ந்து விரும்புகிறது அப்படின்னே பட்டது. இந்திய பிரிவினைவாதிகளை பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் சந்தித்து பேச முயற்சி செய்தார்கள், பேசினார்கள். அப்படிங்கிற காரணத்தினால் இந்த ஒரு பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது. தொடர்ந்து அதே பிடிவாதத்தை பாகிஸ்தான் பிடிக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப், நான் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே இந்த பிரிவினைவாதிகளிடம் பேசுவதை என்னுடைய பிரையாரிட்டியாக வைத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தான் துளியும் மாறவில்லை. நம்மளுடைய வெளியுறவு கொள்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் பலனளிக்கவில்லையா? பாகிஸ்தானுடைய பிடிவாதத்தை நாம் எப்படி சமாளிப்பது? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மோடி அரசாங்கம் வந்தால் இதுல பல மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பல கேள்விகள் எழுந்திருக்க இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிப்போம். பாகிஸ்தான் தொடர்ந்து பிடிவாதம் பிடிக்கிறது. இந்தியாவில் எப்படியெல்லாம் குழப்பத்தை விளைவிக்கலாம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் தொடர்ந்து செய்து வரக்கூடிய விஷயம். இந்தியா உள்ளிட்ட ஜனநாயக நாட்டுல ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அரசியல் கட்சியில சேருவாங்க. பாகிஸ்தான்ல ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ராணுவத்துல சேருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பேச்சு உண்டு. பாகிஸ்தான்ல உள்நாட்டுல பல குழப்பம். இந்த குழப்பத்துக்கு ஒரு மருந்தாக இல்ல ஒரு அரசியல் ஆயுதமாக இல்ல கேடயமாக காஷ்மீர் விவகாரத்தை எப்பொழுதெல்லாம் குழப்பங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது. அதுபோல்தான் இப்பொழுதும் தொடர்ந்து செய்கிறது. இந்த ஒரு அணுகுமுறையில் மாற்றம் இல்லை. தீர்வு என்ன என்ற ஒரு நம்முடைய பங்கேற்கிறார் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவன், அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள். பாகிஸ்தான் தொடர்ந்து முரண்டு பிடிக்கிறது. பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்திய பிரதமருடைய பதவியேற்பு விழாவுக்கு அழைக்கப்பட்டார். அதற்கு பிறகு தொடர்ந்து அவங்களுடைய அணுகுமுறையில மாற்றம் இல்லை. பிரிவினைவாதிகளோடு பேசாதீங்கன்னு சொன்னோம், பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தை துண்டிக்கப்பட்டது. ஆனால் அந்த அணுகுமுறை எந்த பயனையும் அளிக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து அதையத்தான் செய்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது இந்த அரசாங்கம் இதை சரியாகத்தான் கையாளுகிறதா? பாகிஸ்தான் பாலிசியில இன்னும் அந்த குழப்பங்கள் நீடிக்கிறதுங்கிற ஒரு விமர்சனம் எழுகிறது. அதாவதுங்க, குழப்பம் என்ன இருக்குதுல, பேச முடியாதுன்னு சொன்னோம், பேச முடியாதுன்னு அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல ப்ராப்ளம் வரும்பொழுது ஸ்ட்ராங் ரிட்டாலியேஷன். அதை அந்த பாகிஸ்தானுடைய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் சீஃப் ஒரு பத்திரிகை செய்தியில நான் பார்த்தேன், வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கால சொல்லும்போது, எதற்காக இந்தியா எங்களை இப்படி தாக்குகிறது என்பதை புரியவில்லை. கடந்த காலங்களில் யுத்தம் நடந்த போது கூட இந்த அளவுக்கு தாக்குதல் நடக்கல, ஆனா இப்போ 5 நாட்களாக மிக பிரம்மாண்டமான தாக்குதல் நடக்கிறது என்று அவர்கள் புலம்பினார்கள் என்று கேட்டா. இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தெளிவாகத்தான் சொல்லியிருக்கிறது, செப்பரேட்டிஸ்ட் லீடர்ஸோட பேசக்கூடாது. கடந்த காலம் பேசிக்கலாம், இப்ப பேசக்கூடாதுன்னு சுஜாதா சிங் சொன்னதுக்கு பிறகு பேசுவார்கள் என்று சொன்னால் அந்த பேச்சுவார்த்தை தொடர முடியாது என்று சொன்னோம். இன்றைக்கு அதே நிலைமையில தான், இன்றைக்கு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. பாகிஸ்தானோட பேசிதான் ஆகணுங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவோடு உறவு இல்லாமல் இருந்தது, இஸ்ரேலோடு இந்த நாட்டுடைய உறவுகள் துண்டிக்கப்பட்டிருந்தது. அப்பெல்லாம் என்ன பல்லாண்டு காலமாக இருந்தது, இப்ப என்ன ஆயிட போகுது? அதனால இந்த நிலைப்பாடு பாகிஸ்தான் பிரதமர் எடுப்பாருன்னு சொன்னா இந்தியா டஃப் ஸ்டாண்ட் தான் எடுக்கும். அந்த டஃப் ஸ்டாண்ட் தொடர்கிறது. நம்ம ஒன்னும் வளைந்து கொடுக்கலையே அப்படிங்கறது அவருடைய நிலைப்பாடு. பிரிவினைவாதிகளோடு பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. பாகிஸ்தான் தொடர்ந்து பிடிவாதம் பிடிக்குமானால் they will be at loss, இல்லையா? அதாவது நமது பிரதமர் மோடிஜி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை மோர் ஸ்டைல் ஓவர் சப்ஸ்டன்ஸ், சவுண்ட் ஓவர் சப்ஸ்டன்ஸ். வாய்ச்சொல்லில் வீரராகவும் நடை உடை பாவனையில் அழகு காட்டக்கூடிய வருது. ஒன்னும் கேட்டா அப்பப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு போறாருன்னு சொல்றாங்க நமது பிரதமர் மோடிஜி அவர்கள் வெளிநாடுகளில். இல்ல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா முதல்ல என்னவோ பெரிய மாற்றங்கள் வந்துடும் அப்படின்னு எல்லா சார்க் மாநாடுகள் கூட்டாங்க. வெளியுறவு கொள்கைன்னு வச்சு தனியாக பாகிஸ்தான் தங்களுடைய இதேதான் சைனால என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான்ல கடந்த 6 மாதங்களாக வரலாறு காணாத விதமாக சுடப்பட்டிருக்குது, அங்க சண்டை நடக்குதுன்றது சந்தேகமே இல்லை.
சைனாவுடைய தலைவர் இந்தியாவில் இருக்கச்சு அதே நாள்ல இந்திய இடத்தை ஆக்கிரமிச்சாங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் ஆக்கிரமிக்காத இடத்துக்குள்ள உள்ள வந்துட்டு போனாங்க. அப்பயும் அவர் கூட பேசினாரு. அதாவது வெளியுறவு கொள்கை என்பது நமக்கு காரியம் பெருசா, பாகிஸ்தான் காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் பெருசு. நமது ஜவான்களுடைய உயிர் முக்கியமா இல்ல நம்ம நாட்டு வெளிநாடுகளிலிருந்து பரஸ்பர உறவு நம்ம இரண்டு நாடுகள் இதுதான் முக்கியம். இதுல பாகிஸ்தான் விவகாரத்துல பேச்சுவார்த்தை ரத்து என்பது தவறா? அதாவது ஒரு இந்தியனாக பார்க்கச்சு எனக்கு என்ன பண்ணும், வீரத்துக்கு அடிக்கு அடி உதைக்கு உத கண்ணுக்கு கண் அப்படின்னா பேசுறதுக்கு அழகா இருக்குது, எனக்கு கூட பிடிக்குது. ஆனா நீங்க வெளில இருந்து கொஞ்சம் அப்செக்டிவா பாருங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமர், வெளிநாட்டினுடைய பிரதமர் யாருடன் அவர் பேசலாம் பேசக்கூடாது என்று சொல்வது நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அது தவறு என்கின்றேன். இல்ல தெளிவா புரிஞ்சுங்க. பேசுவது தெளிவா புரிஞ்சுங்க. தீவிரவாதியுடன் பேசுவது தவறு என்பதை நான் நினைக்கின்றேன். ஆனால் அதை சொல்லக்கூடிய உரிமையும் அதை செய்ய வைக்கக்கூடிய இதுவும் நமக்கு இல்ல. என்னுடைய கேள்வி, நம்ம சொல்ல முடியாதுங்கிறீங்க, சொல்லியிருக்கோம், தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கமா இருந்தாலும் எந்த அரசாங்கமா இருந்தாலும் பிரிவினைவாதிகளால் பேசக்கூடாது உரிமை இல்லைன்னு சொல்ல நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க தெளிவாக இல்ல, நீங்க போய் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, யூ கேன் கோட் மீ அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். நீங்க சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. ஆனா அதை நீங்க நாட்டில் இருக்க உள்நாட்டில் இருக்க தீவிரவாதிகளோட நம்ம பேசுறோம். ஆனால் இது என்ன பண்ணணும்னா, நீங்க யூ கேன் டேக் அ டஃப் ஸ்டாண்ட். நான் காஷ்மீர் நம்ம நேருக்கு நேரா தான் பேசணும் அப்படின்றது தவறு இல்ல. அது சரியான இது. நம்ம இந்தியா கடந்த காலத்திலையும் வருங்காலத்திலையும் அதைத்தான் செய்யணும். காஷ்மீர்ல நம்மளுடைய இடத்துல இருந்து ஒரு இன்ச்சு விடக்கூடாதுன்றது நியாயமான இது. ஆனா பேசவே மாட்டேங்கிறது ஒரு டிப்ளமசியா? நீங்க ஆட்சியில் இருந்தபோது சொல்லிருக்கீங்க, அது தரச வலியுறுத்தி இருக்கீங்க, பாகிஸ்தானிடம் இதே தான் வலியுறுத்தி இருக்கீங்க. ஏங்க கார்கில்ல நம்ம ஆளுங்க இடத்த ஆக்குபை பண்ணி நீங்க பேச சொல்ல மாட்டாரு. கேளுங்க, அதை கேள்வி கேளுங்க. இந்த அரசாங்கம் பஸ்ஸ விட்டது யாரு? நம்ம ஆளுங்க நீங்க பேசக்கூடாது அப்படின்னு மோடி என்ன சொன்னாரோ இதே சுஜாதா சிங் தான் அப்பயும் வெளியுறவுத்துறை செயலாளருக்கும் பேசக்கூடாது என்பதிலே நாம் மாற்று கருத்து இல்லை. தெளிவாக அப்படி சொல்ல முடியாது. நீங்க சொல்றீங்க சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர் அந்த உரிமையை நாங்க கேட்க செய்யாட்டா இப்ப அவங்க கூட பேசாததால நமக்கு லாபமா நஷ்டமா? அதுதான் கேள்வி. இந்தியாவுக்கு லாபமான விஷயத்தை செய்யக்கூடியதுதான் நம்மளுடைய பிரதமருடைய வேலை. இந்த நாட்டில் இருக்கிற சைனா கூட அதே தான் நம்ம உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஏன் உடனே நீங்க அப்படியே ஏன் இந்த மாத்துறீங்க? சைனா பாகிஸ்தானோடு இவங்க இவ்வளவு தப்பு பண்ணியும் நம்ம பேசாதன்னு சொல்லி பேசியும் அவங்களோட உறவு வச்சுக்கணும் அப்படின்னா வைக்கிறதுனால என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டமும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் ஏன் இவர் வாஜ்பாய் ஏன் பஸ் விட்டாருன்னு கேளுங்க. அந்த கேள்வி சார், அதாவதுங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஏன் பேசினா என்ன தப்புன்னு முதல்ல ஆரம்பிக்கிறாரு. நவாஸ் ஷெரீப் அந்த நாட்டில் இருக்கிற தீவிரவாத குழுக்களோட பேசுவதை பத்தி நமக்கு அக்கறையே இல்லை. நீ பேசிக்கோ, பணத்தை கூட கொடுத்துக்கோ. இந்த நாட்டுடைய காஷ்மீர் தீவிரவாதி குழுக்களோடு நான் பேசுவேன் என்பதை சொல்லுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பிரிவினவாதிகளோட பேசுவேன் என்பதை சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை பேசக்கூடாதுன்னு சொல்வதற்கு இந்திய அரசாங்கத்திற்கு, இந்திய பிரதமருக்கு, இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி பாருங்க. மோடி அவர்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கட்டும், ஆனா இந்த நாடு இந்த நிலைப்பாடை எடுப்பதிலே தவறு இது பண்ணாதீங்க, ரொம்ப தவறு. இன்னைக்கு இந்த அரசாங்கம் டப்பா நடந்துக்கிறதுனால தான் அவன் அலறான். ஏன் எதுக்காக அடிக்கிறாங்கன்னே தெரியலங்கிறான். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, எத்தனை தடவை அவர்கள் பேசினாலும் கூட மரியாதைக்குரிய நாராயணன் அவர்கள் நடுவுல பேசுற பழக்கமே இல்ல அவருக்கு. எப்பயுமே நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு என்னமோ பேசுறாரு, ஏன் தெரியல.
அது நேச்சுரல். அவருடைய அந்த வீக்னஸ் புரியுது. அந்த இந்த விவகாரத்துல காங்கிரஸ்க்கு இருக்கிற வீக்னஸ் நல்லாவே தெரிகிறது. நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்துல மத்திய அரசாங்கம் சரியான நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறது. இன்னும் டஃப்பா கூட எடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இதை ஒரு காரணம் என்ன, நிலைப்பாடு மாறாம we should not go to the negotiating table. Certainly not. அதுவும் இல்லாம இப்போ காஷ்மீர் தேர்தல் நடக்க போகிறது. இதுக்கு கூட தொடர்பு இருப்பதாகத்தான் நான் சந்தேகிக்கின்றேன். இப்ப டிசம்பர்ல நடக்குது. இப்ப அதனால இதற்கு ஒரு காரணம் இங்க தூண்டி விடுவதற்காக நவாஸ் ஷெரீப் செய்யலாம். அதை அலோ பண்ண கூடாது. தேர்தலுக்கான கரெக்டா தான் சொல்லிருக்காரு அவரு. தேர்தலுக்கான பேச்சு ஒழிய நாட்டு நலனுக்கான பேச்சான்றது அநேகமா இந்த இன்றைய தலைப்பே மரியாதைக்குரிய திரு நாராயணன் அவர்கள் புரிஞ்சுக்கல. நவாஸ் ஷெரீஃபோட பேச்சை வச்சுதான் இன்றைக்கு தலைப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா அவர் சொல்வது போல சில கேள்விகள் எழவே செய்கின்றன. சைனா இன்க்ளூட் பண்ணும்போது நீங்க என்ன சொன்னீங்க, சைனாவோட பேசாத அப்படின்னு. நீங்க சைனா இன்க்ளூட் அதே போல இன்க்ளூஷன் அவர் சொல்வது போல சைனீஸ் பிரீமியர் இங்க இருக்கும் போது நடக்குது. பாகிஸ்தான் ஒரு விஷயத்துல ஒரு டஃப்னஸ் காட்டுறீங்க, ஏன் சைனா விஷயத்துல இல்ல? you should understand one thing. நீங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி தான் அடாப்ட் பண்ண முடியும். ஏன் சைனாவோட பண்ணக்கூடாது பண்ண முடியாதுன்னு சொன்ன இன்னொரு விஷயம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஆனா பிஜேபி அரசாங்கத்தில் இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கும்போது முடியுமா? இதே போல இன்ட்ரூஷன் சைனீஸ் சைடு யூபி ஆட்சி காலத்தை செய்யும் போது சல்மான் குர்ஷித் சைனாவுக்கு போக கூடாது, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. நீங்க பாருங்க சார், நீங்க இப்ப சைனா விஷயத்துல கொஞ்சம் இருங்க. எல்ஓசி இங்க எல்ஓசின்னு ஒன்னாவது இருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் மேக்மோகன் லைன் இருக்கு. அதை நாம அக்செப்ட் பண்றோம், அவன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் அந்த லைன் ஆஃப் நம்முடைய அருணாச்சல் பார்டர்ல ரோடு லே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம், பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம். அதனால இவர்கள் பண்ணது வேற, பிஜேபி அரசாங்கம் உண்மையிலே நல்ல விஷயங்கள் செஞ்சு கொண்டு தான் நடந்தது. சைனீஸ் பிரீமியர் இங்க இருக்கும்போது இன்க்ளூஷன் நடந்தது. அங்க இன்க்ளூஷன் காரணம் காட்டி பேசாத. இல்ல இங்க பாருங்க, நான் சொல்றேன் இன்ட்ரூஷன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர சைனா இங்க வந்த போது மாத்திரம் இல்ல, இன்ட்ரூஷன் எப்பவும் இருக்கிறது என்பது வேற. ஏன் சல்மான் குர்ஷித் சைனாவோட டீல் பண்ணக்கூடாது? he should not go to China அப்படினா ஸ்டாப்பிள்டு விசா போல பிரச்சனை வரும் பொழுது அதை சொன்னோம். ஸ்டாப்பிள் விசா கொடுத்தா பாருங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது எடுக்கப்பட்ட இன்ட்ரூஷன் போது லாஸ்ட் இயர் சல்மான் குர்ஷித் சைனா போக கூடாது இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அதனால போக கூடாது பாருங்க. இவரு ஒரு மேற்கோள் காட்டினார். அதாவது வாஜ்பாய், நான் கண்டிப்பா வரேன், வாஜ்பாய் பஸ் விட்டாருன்னு. இப்பவும் சொல்றோம், பாகிஸ்தானா இருந்தாலும் சரி சைனாவா இருந்தாலும் சரி, நாம் நம்மளுடைய நிலைப்பாட்டை அவர்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஆனாலும் கூட வாஜ்பாயினுடைய வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யூ கேன் சேஞ்ச் தி ஹிஸ்டரி நாட் தி ஜியோகிராபி. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, சைனா நம்முடைய அண்டை நாடு, நல்லுறவை வளர்க்கணும். அதேதான் சொல்ல வரேன், அங்கதான் சொல்ல வரேன். இப்ப கூட சொல்றேன், பாகிஸ்தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மாற்றிக்கொள்ளும் என்று சொன்னால் நாம பேசுறது தப்பு இல்லை. ஆனா நாம என்ன சொன்னோமோ அதே ஸ்டாண்ட்ல அவங்க இருக்கும் பொழுது நாம் மாற்றிக்கொள்ளணும்னு இவர் விரும்புறார் பாருங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பிரிவினைவாதிகளோட பேசக்கூடாது அப்படிங்கிறது போன அரசாங்கம் உறுதியாக நின்றது. பேச்சுவார்த்தை கேன்சல் ஆகல. ஏன் இன்னைக்கு விமர்சனம் செய்றீங்க? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பல வெளிநாடுகள்ல பாலிடிக்ஸ் should stop at the water's edge என்று இதுல விமர்சிக்க மாட்டாங்க. ஆனா பிஜேபியோ காங்கிரஸோ இந்த விவாதத்துல ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும்போது செஞ்ச அதே விஷயத்தை எதிர்க்கிறது அப்படிங்கிறது ஏமான ஒரு விஷயமா? ஒரே ஒரு இது அதுல நாங்க சரியாக சென்ற முறை செய்ததுதான். இப்ப நாங்க 2 நாக்கோடு பேசுபவர்கள் நாங்கள் அல்ல, எப்படின்னு தெளிவுபடுத்த விரும்புறேன். போன முறை நாங்களும் இதை சொன்னோம். ஆனால் அந்த நாட்டிலிருந்து வந்தபோது பிரிவினைவாதிகளோடு அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அப்படி பேசி இருந்தாலும் நாம் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தோம். சொல்றத கேட்க மாட்டேன்னு பிடிவா நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், அது தப்புன்னு சொல்றோம், அதையும் மீறி அவன் பண்ணிட்டே இருந்திருக்கா, விட்டுருக்கோம் அப்படின்னா நல்ல விஷயமா? என்ன நல்ல விஷயம் இல்ல. ஆனா எது முக்கியம்னு பார்க்கணும், எதுல விட்டு கொடுக்கணும்னு பார்க்கணும். நான் சொல்லல, சேகர் குப்தா இவர்களை மோடியை ஆதரிக்கின்ற சேகர் குப்தா என்ன சொன்னார் தெரியுமா? சீனா வாரும்போது எப்படி இந்தியாவை விட அவர்கள் தாங்கள் தான் பாஸ்னு காட்டினாங்களோ, அதே இத 3 நாள்ல சீனாவுடைய தலைவர் இங்க இருக்குச்சு, நம்ம நாட்டினுடைய பகுதிகளை ஆக்கிரமித்து பலார்னு கண்ணத்தில் அடிக்காம செஞ்சுட்டு போயிட்டா. நான் சொல்லலைங்க, இவரை ஆதரிக்கின்ற சேகர் குப்தா சொல்றாரு. அதனால இவர் சொல்றது என்னன்னாங்க, மோடிக்கு அழகா சீன் போட்டு காட்டுறாரு. அவர் வெளிநாட்டில் இருக்குச்சு, நான் விமர்சிக்க விரும்பல. ஆனால் இந்த இதை பொறுத்தவரை அவர் அணுகுமுறை தவறு, சொல்வது தவறு இல்லை.
மொத்தத்துல என்ன பண்ணிருக்கணும் சார்? இல்ல எத்தனை பேர் செத்தாங்க சார்? இல்ல எத்தனை சிப்பாய்கள் செத்தாங்க நீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் செத்தாங்க 6 மாசத்துல? செத்தது எத்தனை ஜவான்கள் இறந்தார்கள் சொல்லுங்க. என்ன பண்ணணும் எவ்வளவு சார் சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. நீங்க தானே சொல்றீங்க 6 மாதம் இருக்கலைங்களா சார்? பாகிஸ்தான் கடந்த 6 மாதத்திலே எத்தனை ஜவான்கள் இருந்தார்கள்? பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அலறாங்க. எதுக்காக அடிக்கிறாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் கேஸ் விட்டுட்டு நீங்க ஏதோ போறீங்க. பரவாயில்ல, பிஜேபியோட அனுமதி ஏற்படுத்தான் சார். நீங்க தான் சார் சொல்லலாம். நீங்க தானே எத்தனை பேர் சொன்னா தெரியுமா தெரியுமான்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது நம்பர். நீங்க தான் நல்லா படிச்சு ஆட்சியில் இருக்கவங்க கரெக்டா இருப்பீங்களா? கவுண்டர் பண்றீங்க சார். கவுண்டர் பண்றீங்க, சரியா கவுண்டர் பண்ணுங்க. எத்தனை பேர் இருந்தார்கள் நீங்க சொல்லுங்க. நம்பர் எனக்கு தெரியாது. சரி, நான் இப்ப 1000 சொன்னா நம்பிடுவீங்களா சார்? நீங்க தான் 10க்கும் மேற்பட்டவர்கள் 10க்கும் மேற்பட்டவங்களே வச்சுப்போம். இரண்டு உண்மையா இல்லையா? I am not aware of the facts. I don't have the facts. நீங்க தான் பாத்துறீங்க. கடந்த 6 மாதத்திலே 10க்கும் மேற்பட்ட நமது வீரர்கள். I believe you. அந்த அத்துமீறல பாகிஸ்தான் செய்து நம்ம சொல்லியும் செய்யாதுன்னு சொல்லுதுன்னா நம்ம வந்து நெகோசியேட்டிங் டேபிளுக்கு போய் நம்ம சொல்லியும் செய்யாத ஒரு நாட்டுக்கிட்ட நம்ம கொஞ்சம் இல்ல கிளியரா வாட் இஸ் யுவர் ஃபைனல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கணும். தி ஃபைனல் அப்ஜெக்டிவ் 2. ஒன்று, நமது நாட்டில் உள்ள தீவிரவாதத்தனம் பிரிவினைவாதிகள் ஒடுக்கப்படணும்ன்றல இல்ல, நமது இடம் ஒரு இது ஒடுக்க கூடாதுன்றது இல்ல. அது மட்டும் இல்ல, 2 நாடுகளும் வளரணும். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வளர முடியாது. யார் போர் தொடுக்கிறேன்னு சொன்னாங்களா? போர் தொடுக்கிறேன்னு யார் சொன்னாங்க? என்ன நடக்குது? இது நடக்குதா? இந்த 2 நாட்டுக்குள்ள உறவுகள் இருக்குதா? யூபி ஆட்சி காலத்துல பாகிஸ்தான்ல யூபி ஆட்சி காலத்துல இது ஒரு மும்பை தீவிரவாத சம்பவத்துக்கு பிறகு சஸ்பெண்டட் டாக்ஸ். தப்பா? நீங்க இது ஆணைக்காரனா குதிரை போயிடுன்னு பாத்தீங்களா? மக்கள் அப்ப இல்லைங்க, என்ன நிலைப்பாடு இருக்கணும்னு இருக்கு. அப்பயும் டாக்ஸ் நம்ம சஸ்பெண்ட் பண்ணோம். அப்பயும் நம்ம டாக்ஸ் சஸ்பெண்ட் பண்ணோம். பாராளுமன்றங்களுக்கு நடக்கல. அப்ப பாராளுமன்ற இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக் ஹெட் இது பிளேஸ வந்து கொலை பண்ணாங்களே, அப்ப என்ன பண்ணோம்? பேச்சுவார்த்தை ரத்து செஞ்சோம். அதான் எதற்கு என்னென்ன நேரங்கள் இருக்கு. ஆனா அந்த நாட்டுடைய உறவை துண்டிச்சு ஒரு சின்ன பாவத்தை தான், ஒரு சின்ன தப்பை தான் பாகிஸ்தான் செஞ்சிருக்கும். நம்ம இதுக்காக எல்லாம் பேச்சுவார்த்தையை ரத்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. பேச்சுவார்த்தைகள் மூலமாகத்தான் என்று இருந்தாலும் நான் இன்றைக்கு எழுதி தரேன். என்று இருந்தாலும் எந்த அரசும், எங்களது அரசும் சரி, பிஜேபி அரசும் சரி, பேச்சுவார்த்தைகளுக்கு சென்றே ஆக வேண்டும் என்பதில் மாற்றம் இல்லை. இதுதான் பொதுவா வந்து பலர் வலியுறுத்துவது. we have to be, நிச்சயமாக பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கக்கூடியது. நெகோசியேட்டிங் டேபிள்ல நம்ம வித்ரா பண்றதுனால நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா அப்படிங்கறத இங்க பாருங்க. இட்ஸ் ஆல் சைக்காலஜி இன்வால்வ். அவர் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றோம், டாக்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம், இப்ப திருப்பி நான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன்னு ஆரம்பிக்கிறார். நீங்க போய் பேசுனீங்கன்னா யூ பிகம் வீக். திருப்பி நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கவே, இவர் வந்து விஷயம் தெரிஞ்சவர். நீங்க யூ கேனாட் ஈக்குவேட் சைனா வித் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா வித் பாகிஸ்தான்ல ஈக்குவேட் பண்ண முடியாது. அது வந்து ஃபாரின் அஃபேர்ஸ்ல, ஃபாரின் ரிலேஷன்ஸ்ல அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. நமக்கு பலம் என்ன, சைனாவுக்கு பலம் என்ன, நமக்கு பலம் என்ன, பாகிஸ்தானுக்கு பலம் என்ன, எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு தான் யோசிச்சு தான் முடிவு எடுப்பாங்க. அந்த டிஃபென்ஸ் விஷயங்கள்லாம் சொன்னா, இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மீண்டும் செஞ்சோம்னு சொன்னா பேச்சுவார்த்தை பரவாயில்ல, நீங்க பேசுறத பேசுங்கன்னா அப்புறம் உள்ள வந்து தீவிரவாத நம்ம இங்க இருக்கிற சில தீவிரவாத பயங்கரவாத குழுக்கெல்லாம் பேசுறான்னு ஆரம்பிப்பான். அது கொலை பண்ணுவீங்களா? பாருங்க, நான் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஸ்டாண்டு ஜம்மு காஷ்மீர் நம்முடைய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். இன்னும் கேட்டா ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு 87 சீட் அசம்பிளி சீட். இப்போ ஆனா மொத்தமா சீட் 111 ஜம்மு காஷ்மீர்ல. அதுல 24 சீட் பாக் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கு. நாம இன்றைக்கும் அப்படிதான் வச்சிருக்கிறோம். 87 தான் எலெக்ஷன் நடக்கும். மீதி 24 சீட்டுக்கு பார்த்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கிற பகுதிகளுக்காக ஒதுக்கி இருக்கிறோம். எந்த காரணத்தினால? என்றைக்கா இருந்தாலும் ஜம்மு காஷ்மீர் என்பது பாக் ஆக்குபைட் காஷ்மீர் நம்மளுது. அதுக்காக தான் அதையும் அப்படி வச்சிருக்கிறோம். மாற்று கருத்து இல்ல. இவங்க வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படிங்கிறாங்க. பல தீவிரவாத இயக்கங்களை, பிரிவினைவாதத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவில் ஊக்குவிச்சிருக்குங்கிறது உங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. பாகிஸ்தான் ஆகட்டும், இல்லாட்டி காஷ்மீர் ஆகட்டும் தொடர்ந்து ஊக்குவிச்சிருக்கு. என்கரேஜ் பண்ணணுமா? should we act tough? should we act tough? should we not be tougher? எந்த ஒரு விஷயத்திலையும் we have to act toughன்றதுல எந்த விதமான மாற்று கருத்து. Please let me finish up. நீங்க இன்டரப்ட் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு கேள்வி பேசாம
யூ ஹாவ் டு பி டஃப், அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு பி அட் தி நெகோஷியேட்டிங் டேபிள்ன்றது தான் எங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு, வேற ஒண்ணுமே இல்ல. இல்ல வந்து வழக்கம் போல அவர் வந்து இஸ் பிளேயிங் டு தி கேலரி, டிப்ளமசி இஸ் நாட் பிளேயிங் டு தி கேலரி. இது வந்து அரசியலுக்காகவும் தேர்தலுக்காகவும் சொன்னாரு. தேர்தலுக்காகவும் செய்கிறது டிப்ளமசியோ வெளியுறவு கொள்கையோ இருக்கக்கூடாது. எது நாட்டுக்கு நல்லது, எங்களுடைய இந்தியா எங்களுடைய நாட்டுடைய கொள்கை. அவங்களுக்கு என்னன்னா அரசியல் தான் முக்கியம், அவங்களுக்கு இந்தியா முக்கியம். பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது தேர்தல் போறது அல்ல. அவர் சொன்ன விஷயம் பாகிஸ்தான்ல தேர்தலுக்காக ஒரு காஷ்மீரை ஒரு பகடக்காயா பயன்படுத்துறாங்க. இப்ப சொல்றேன், நவாஸ் ஷெரீப் பேசியது ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடந்து பிரச்சனை அதற்கு மட்டுமல்ல, நவாஸ் ஷெரீஃபுடைய செல்வாக்கு பாகிஸ்தானில் சரிந்து வருகிறது. அங்க வந்து காஷ்மீரை பத்தி பேசினா இந்தியாவுக்கு பிரச்சனை அந்த ஒரு செல்வாக்கத்தை மீட்கலாம் அப்படிங்கிறது நவாஸ் ஷெரீஃபுடைய எண்ணம். நிச்சயமாக அந்த ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் அல்ல. அதை இந்தியா எப்படி கையாளணும், அது தவறானது, பாகிஸ்தான் செய்வது தவறானது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதை எப்படி கையாள்வது என்பதில் நிச்சயமாக மாற்று கருத்துக்களும் வெவ்வேறு கருத்துக்களும் இருக்கவே செய்கிறது. இந்த ஒரு விவகாரத்தில் ஒரு சுமூக தீர்வு ஏற்பட வேண்டும். இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மற்றொரு நாடு சவால் விடுவதை எக்காரணத்தை கொண்டும் பொறுத்திருக்க முடியாது என்பதிலும் மாற்று கருத்தில்லை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கே சி ராகவன் அவர்களுக்கும் மாற்று கருத்தில்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அமெரிக்க நாராயணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.